லலிதா சமையலில் கெட்டிக்காரி. அவள் சமையல் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். அவள் சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள். இருந்தாலும் லலிதாவிற்கும் அண்ணன் சொல்லியதிலேயே மனம் சென்று கொண்டிருந்தது. சீக்கிரம் சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடகடவென சமைத்துக் கொண்டிருந்தாள். சமைத்து முடித்ததும் தனது அண்ணனுக்கு போன் செய்து சமைத்து விட்டேன் அண்ணா, கடையில் வேலை செய்யும் ஆட்களில் யாரையாவது அனுப்பி வை, சாப்பாட்டை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். லலிதாவின் அண்ணன் சுந்தரம் காலையிலேயே கடைக்கு சென்று விடுவான். காலை உணவு, மதிய உணவு எல்லாமே சமைத்தே கொடுத்து விடுவார்கள். வீட்டிலிருந்து சாப்பிடுவது அவன் இரவு உணவு மட்டுமே. எனவே அவள் கடகடவென சமைத்து முடித்து எல்லாவற்றையும் பாக்ஸில் போட்டு ரெடியாக வைத்திருந்தாள். சுந்தரத்தின் மனைவி கல்யாணி கணவனுக்கு சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் தன்னை அலங்காரம் செய்வதிலேயே குறியாக இருந்தாள். காலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா. அண்ணி சமைப்பது போல் தெரியவில்லையே என்று அவளை சமையல் அறைக்கு போய் சமைத்து முடித்து விட்டாள். கல்யாணி தூங்கி எழுந்த குழந்தை அழுவது கூட தெரியாமல் தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். குழந்தை அழும் சத்தத்தை கேட்டு சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். லலிதா தனது அண்ணனின் அறையில் எட்டி பார்த்தாள். அண்ணி அலங்காரம் செய்து கொண்டே இருந்தாள். குழந்தை தூக்கத்திலிருந்து எழுந்து அழுது கொண்டிருந்தது லலிதா. உடனே அண்ணி குழந்தை அழுவது உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கோபமாக கேட்டுவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு சமையல் அறையை நோக்கி நடந்தாள். குழந்தை ஒரு கையிலும் சாப்பாட்டு வேலையை இன்னொரு கையிலும் செய்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தாள். லலிதா அண்ணியை இவ்வாறு நடந்து கொள்கிறார். திடீரென்று இப்பொழுதெல்லாம் தன்னை அலங்காரம் செய்து கொள்கிறார். நிறைய மாற்றம் அண்ணியிடம் தெரிகிறதே என்று யோசித்துக் கொண்டே வேலைகளை முடித்து குழந்தைக்கு பாலை ஊட்டிக் கொண்டிருந்தாள். 1 வருடத்திற்கு முன்புதான் லலிதாவின் அண்ணன் சுந்தரத்திற்கு திருமணமானது. திருமணமான நாளிலிருந்து லலிதாவை கல்யாணி எதுவும் கூறியது கிடையாது. அன்பாக பார்த்துக் கொள்வாள். லலிதாவிற்கு தாய் இல்லாத காரணத்தினால் கல்யாணி அவளை தாயாய் அரவணைத்து பார்த்து கொண்டாள். ஆனால் இப்பொழுதெல்லாம் கல்யாணியிடம் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது. குழந்தை அழுவது கூட தெரியாமல் அவள் அலங்காரம் செய்வதில் அப்படி என்ன கூறி என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். லலிதா ஒரு நாள் வாசலில் குழந்தையுடன் லலிதா விளையாடி கொண்டிருந்த பொழுது இளம் வயதுடைய ஆண் ஒருவன், இதுதான் சுந்தரத்தின் வீடா என்று லலிதாவிடம் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது, ஆமாம், நீங்கள் யார் என்று லலிதா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே இருந்து அண்ணி கல்யாணி திடுவென ஓடி வந்து, ராஜா வா, எப்படி இருக்க, உள்ளவா என்று அவனை அழைத்து சென்றாள். கல்யாணி லலிதா ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். சரி, அண்ணியின் உறவினராக இருந்திருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தல். அப்பொழுது தன்னை அலங்காரம் செய்வதில் குறியாயிருந்த அண்ணி அந்த ஆணை அமர வைத்துவிட்டு அவனுக்கு மின்விசிறியை ஆன் செய்துவிட்டு கிடுகிடுவென, லலிதா ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு, இல்ல நானே என் கையால் ஏதாவது செய்கிறேன் என்று கூறிவிட்டு குளிர்சாதன பெட்டியிலிருந்து பழங்களை எடுத்து சாப்பிடுவதற்கு கொண்டு வந்து கொடுத்தால் லலிதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அண்ணி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார், யார் இந்த ராஜா என்று குழம்பிக் கொண்டேன் நின்று கொண்டிருந்தாள். அதன் பிறகு லலிதாவே கேட்க யார் என்று. அதன் பிறகு பதில் கூறினாள். கல்யாணி ராஜா என்னுடன் கல்லூரியில் படித்தவன் என்றும் ராஜா சொந்தமாக புகைப்படம் எடுக்கும் கடை வைத்துள்ளான், துணை தயாரிப்பாளராகவும் இருக்கின்றான் என்று கூறினாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ராஜா கல்யாணியை பார்த்து, கல்யாணி, நீ கல்லூரியில் படித்த பொழுது எப்படி இருந்தாயோ அதே போலவே இருக்கின்றாய். ஒரு குழந்தையின் தாய் என்று கூற முடியாது. அப்பொழுது இருந்த கட்டான உடம்பு உடனே இப்பொழுதும் இருக்கின்றாய் என்று கூறினான். கல்யாணி கல்லூரியில் படிக்கும் பொழுதே நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கல்யாணி வீட்டில் இதை பற்றி கூறிய பொழுது சினிமாவில் எல்லாம் நடிக்க விட மாட்டோம் என்று அவர்கள் பெற்றோர்கள் அதிரடியை கூறிவிட்டார்கள். அதன் பிறகு கல்லூரி முடிந்ததும் கல்யாணியை சுந்தரத்திற்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். சுந்தரம் படித்தவன் கிடையாது. அவன் சொந்த முயற்சியினாலே ஒரு ஜவுளி கடையை நடத்தி வருகின்றான். பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், நிறம் மட்டும் கருப்பு, அவ்வளவுதான். ஆனால் கல்யாணி நல்ல கட்டமைப்பான உடல் தேகமும் சிவந்த மேனியும் அழகான முகமும் உடையவள். கல்யாணமாகி ஓரிரு நாட்களிலேயே கல்யாணிக்கு சுந்தரத்தின் வீட்டில் உள்ள ஆட்களையும் பிடித்து போனது. கல்யாணி சுந்தரத்தின் மீது அளவு கடந்த காதலுடனும் அன்பாகவும் இருப்பாள். சுந்தரமும் கல்யாணியை மிகுந்த காதலுடனும் அன்பாகவும் மரியாதையாகவும் மனைவியை நடத்துவான். கல்யாணி தனது கணவரின் தங்கையான லலிதாவை தன் தங்கை போலவே பார்த்து கொண்டாள். இவ்வாறு நன்றாக போய்க் கொண்டிருந்த வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாள் கல்யாணி கோயிலுக்கு சென்று வருகிறேன், லலிதா கொஞ்சம் குழந்தையை பார்த்துக்க தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டு கோயிலுக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து குழந்தை அழத் தொடங்கியது. லலிதாவும் அவள் அறையை விட்டு தனது அண்ணனின் அறையில் வந்து குழந்தையை தூக்கி கொண்டு குழந்தைக்கு பாலை பாட்டிலில் போட்டு ஊட்டிவிட்டால் 1/2 மணி நேரம் ஆகியும் அண்ணி வரவில்லை என்று பதறிப்போனான். அண்ணியிடம் கைபேசி இருப்பதை நினைவு கொண்டு வீட்டிலிருந்த அலைபேசியில் இருந்து அண்ணியின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டாள்.
ஆனால் அண்ணியின் கைபேசி ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிய வந்தது. சரி அண்ணி, பூஜை எல்லாம் முடித்துவிட்டு வருவதற்கு நேரமாகும் போல என்று யோசித்து விட்டு விட்டாள். ஆனால் மாலை 7 மணி ஆகியும் அண்ணி வரவில்லை. பதற்றமானவள் அண்ணனுக்கு தகவல் தெரிவித்தால் சுந்தரம் கோயிலுக்கு சென்று தேடி பார்த்த பொழுது லலிதா கோயிலுக்கு வரவில்லை என்பது தெரிய வந்தது. உடனே சுந்தரம் திரும்பவும் தனது வீட்டிற்கே வந்து விட்டான். லலிதாவிடம் கல்யாணி கோவிலுக்கு வரவில்லை என்று ஐயர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் லலிதாவிற்கு ஞாபகம் வந்தது. உடனே அண்ணா என்று சுந்தரத்தை அழைத்த அவள், 2 நாட்களுக்கு முன்பு நம் வீட்டிற்கு ராஜா என்ற ஒரு ஆண் வந்தார். அவர் அண்ணியுடன் கல்லூரியில் படித்தவர் என்று கூறினார். நான் முதல் தடவையாக அவர் வருகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த ராஜா அடிக்கடி நம் வீட்டிற்கு வந்துள்ளார் என்று யார் என்றும் என்னிடம் கேட்டார்கள். ஆனால் அன்று வந்த ராஜாவிற்கு அண்ணி முதலில் பார்த்தது போல நடந்து கொண்டார். ஏன் என்று எனக்கு புரியவில்லை அண்ணா என்று கூறினாள். லலிதா சுந்தரத்திற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. மனைவியின் மீது அவனால் சந்தேகப்பட முடியவில்லை. எங்கு சென்றிருப்பாள் என்று யோசித்துக் கொண்டே வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தார். சுந்தரம் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முதியவர், சுந்தரம் உன் மனைவி கல்யாணி இப்பொழுதெல்லாம் யாருடனோ அதிகமாக கைபேசியில் பேசிக் கொண்டிருக்கின்றாள். உன் தங்கை வந்தால் உடனே அவள் ஒன்றும் தெரியாதது போல் அவள் கைபேசியை மறைத்துக் கொள்கிறாள். அது மட்டுமில்லை, எப்பொழுது பார்த்தாலும் கோயிலுக்கு செல்கிறேன் என்று சென்று கொண்டே இருக்கின்றாள். உங்கள் தங்கையோ அது எதையும் கண்டு கொள்ளாமல் அண்ணி கடவுளின் மீது பக்தியாயிருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாள். உங்கள் வீட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பு வந்த அந்த பையன் அன்று மட்டுமல்ல, லலிதா உனக்கு உணவு எடுத்து கொண்டு வரும் பொழுதெல்லாம் வந்துவிட்டு போய் கொண்டுதான் இருக்கிறான் என்று அந்த முதியவர் சொல்ல சுந்தரத்திற்கு என்ன செய்வதென்று புரியாமல் தலையில் அடித்தவாறு திண்ணையில் அமர்ந்தான். சற்றென்று தன் மனைவி மீதுள்ள கோபத்தில் அவளின் புகைப்படங்களை எடுத்து வெளியில் வீசிவிட்டு கிணற்று அடியில் இருந்த குடத்தில் இருந்த தண்ணியை எடுத்து அவன் தலையில் ஊத்திவிட்டு, லலிதா என்ன சத்தம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தாள். அப்பொழுது தனது அண்ணன் ஈரத்துடன் இருப்பதை பார்த்து கொண்ட லலிதா, என்ன அண்ணா பன்றென்று கேட்டுக்கொண்டு கிட்டே வர, லலிதா மேலையும் குழந்தையின் மேலையும் தண்ணீரை ஊற்றி, இன்றுடன் உன் அண்ணி இறந்து விட்டாள். நாம் அவளை தலைமுழுகி விட்டோம். இனிமேல் என் குழந்தைக்கு தாய் இல்லை, உனக்கு அண்ணி இல்லை, எனக்கு தாரம் இல்லை. நாம் 3 மட்டுமே நம் வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான். லலிதாவிற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு இப்படி செய்து விட்டார்களே என்று அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அன்றிரவு சுந்தரமும் யோசித்துக் கொண்டே இருந்தார். அலைபேசியில் யாருடனோ பேசிக்கொண்டே இருந்தார். லலிதா வெளியே இருந்து குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். மறுநாள் காலை விடிந்ததும் தன் தங்கை லலிதாவிடம் பொருட்களை எல்லாம் அட்டைப்பெட்டியில் எடுத்து வை. லலிதா, நாம் இன்னும் 2 நாட்களில் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு என் நண்பனின் சொந்த ஊருக்கு செல்கின்றோம். அவன் மதுரையில் இருக்கின்றான். நாம் இனிமேல் இங்கேதான் இருக்கப் போகின்றோம் என்று கூறினான். சுந்தரம் ஒரு கையில் குழந்தையுடன் எல்லா பொருட்களையும் எடுத்து அட்டை பெட்டியில் அடுக்கிக் கொண்டு வெளியூருக்கு செல்ல தயாரானால் லலிதா சுந்தரம். லலிதா இருவரும் சுந்தரத்தின் நண்பன் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஒரு வீடை எடுத்துக் கொடுத்து தங்க வைத்துள்ளனர். சுந்தரமும் தனது ஜவுளி கடையை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டு அதில் வந்த பணத்தை வைத்து சுந்தரமும் சுந்தரத்தின் நண்பன் முத்துவும் சேர்ந்து சின்னதாக ஒரு ஜவுளி கடையை நடத்தி வந்தனர். இருந்தாலும் சுந்தரத்திற்கு மனதில் மிகவும் வருத்தம், கஷ்டம் என கலங்கிக் கொண்டிருந்தார். குழந்தையை எப்படி வளர்க்கப் போகின்றோம், தங்கை லலிதாவை எப்படி திருமணம் செய்து கொடுக்கப் போகின்றோம் என்று வருந்தி கொண்டே இருந்தார். இதை பற்றி தன் நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்தான் சுந்தரம். இதை காதில் வாங்கிய லலிதா அண்ணன் சுந்தரம் வீட்டிற்கு வந்தவுடன், அண்ணா, எனக்கு திருமணம் வேண்டாம், உன்னையும் உன் குழந்தையையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அண்ணா, கடைசி வரை நான் உன்னுடனே இருந்து கொள்கிறேன். எனக்கு திருமணம் வேண்டாம் அண்ணா என்று அவள் அண்ணன் சுந்தரத்திடம் சொல்லி அழுது கொண்டிருந்தாள். சுந்தரம் தன் தங்கையை நினைத்து பெருமை அடைந்தாலும் தாய் இல்லாத பிள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டோமே என்று வருந்திக் கொண்டிருந்தார் லலிதா. தனது வேலைகளை முடித்துவிட்டு குழந்தையை பார்த்து கொண்டிருந்த பொழுது பக்கத்து வீட்டில் வயதான அம்மா, வயதான முதியவர் இருப்பதை பார்த்து அவ்வப்பொழுது புன்னகை பால். ஒரு நாள் அந்த வயதான அம்மா மயங்கி விழவே லலிதா ஓடிப்போய் பார்த்தாள். என்ன ஆயிடுச்சு அம்மா என்று கேட்டாள். அதுக்கு அந்த வயதான அம்மா, ஒண்ணுமில்லம்மா, காலையிலிருந்து இப்படித்தான் இருக்கு என்று கூறினார். அதற்கு உடனே லலிதா, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர என்று அவர்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தால், மதிய உணவும் செய்து கொடுத்தாள். அவர்களை நல்லாக பார்த்தால் அந்த முதியவரும் அந்த வயதான அம்மாவும் லலிதாவை பார்த்து, எனக்கும் உன் வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் அம்மா என்று கூறினார்கள். அதற்கு உடனே லலிதா, உங்கள் மகள் இப்பொழுது எங்கே? அம்மா, நீங்கள் ஏன் தனியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அதற்கு உடனே அவர்கள் அழுது கொண்டே, என் மகள் அவளின் தோழியின் வீட்டில் தங்கியுள்ளார் என்று கூறினார்கள். உடனே லலிதா, வயதான உங்களை விட்டு ஏன் அவர் அவரின் தோழியின் வீட்டில் தங்க வேண்டும்? உங்களுடனே தங்க வேண்டியதுதானே?
அம்மா என்று கேட்டால், என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்த 2-3 நாட்களில் ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தில் அவளுக்கு கர்ப்பப்பை நீக்கப்பட்டது. அதனால் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று மாப்பிள்ளை வீட்டில் திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பேசுவதை தாங்க முடியாமல் என் பெண் அவள் தோழியின் வீட்டில் போய் தங்கியுள்ளார் என்று கூறினார். சரி அம்மா, வாங்கள், மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று கூறிவிட்டு அந்த பெண்மணியே லலிதா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். அங்கு சென்றவுடன் அந்த பெண்மணியை மருத்துவமனையில் தங்க வைத்தனர். குழந்தையை வைத்துக் கொண்டு தன்னால் மருத்துவமனையில் தங்க முடியாது என்பதற்காக அந்த பெண்மணியின் மகளுக்கு தகவலை தெரிவித்தாள். லலிதா அப்பொழுதுதான் அந்த வயதான அம்மாவிடம், உங்கள் மகளின் பேர் என்னவென்று கேட்டால், வாலிதா. உடனே அந்த அம்மாள் தேன்மொழி என்றாள். அவர்கள் வரும் வரை லலிதா அங்கே தங்கியிருந்தால், தனது அண்ணனுக்கு தகவலை தெரிவித்திருந்தால். அந்த வயதான அம்மாவின் மகளை அழைத்து வர சொல்லி லலிதா தன் அண்ணனிடம் கூறினாள். சுந்தரமும் அந்த பெண்ணை அழைத்து வர பேருந்து நிலையத்திற்கு சென்றிருந்தான் தயக்கத்துடன். நீங்கள் தான் சுந்தரமா என்று கேட்டாள். தேன்மொழி நீங்கள் யார் என்று கேட்டதற்கு, நான் உங்கள் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் அம்பஜத்தின் மகள் தேன்மொழி என்று கூறினாள். தேன்மொழி சரிவாங்கல் என்று அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். சுந்தரம் வரும் வழியில் தேன்மொழிக்கு சுந்தரத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்ற தேன்மொழி லலிதாவை பார்த்து யாரோ போல் முழித்துக் கொண்டிருந்தார். லலிதாவிற்கு அவள்தான் தேன்மொழி என்று தெரியவில்லை. சுந்தரம் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே வந்து இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். தேன்மொழிக்கு தனது அம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அம்மா அங்கே உள்ளார் என்று அழைத்துக் கொண்டு போனாள். லலிதா அம்மாவை பார்த்தவுடன் தேன்மொழி கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தார். அந்த வயதான அம்மா அழாத தேன்மொழி என்று கூறலை. அம்மா, யார் என்ன சொல்லி இருந்தாலும் நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. இனிமே உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் அம்மா என்று கூறிக்கொண்டு அழுதாள். சுந்தரத்திற்கு முத்துவிடம் இருந்து அழைப்பு வந்ததால் சுந்தரம் அங்கிருந்து புறப்பட்டான். லலிதாவையும் அழைத்துக் கொண்டு சுந்தரம் வீட்டில் உணவை அருந்திவிட்டு கடைக்கு சென்று விட்டார். லலிதாவோ அம்புஜம்மாள் சொன்னதை நினைத்துக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணிற்கும் திருமணம் நின்றுவிட்டது. நம் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். 2 நாட்களில் அம்புஜம், அம்மாவும் தேன்மொழியும் வீட்டிற்கு வந்தார்கள். அதுவரை தேன்மொழியின் அப்பாவை லலிதாவே கவனித்துக் கொண்டிருந்தாள். தேன்மொழி லலிதாவிற்கும் சுந்தரத்திற்கும் நன்றி சொல்வதற்காக சுந்தரத்தின் வீட்டிற்கு போயிருந்தாள். அப்பொழுது சுந்தரத்தின் கையில் அவன் குழந்தை இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானால், இது யாருடைய குழந்தை என்று கேட்டதற்கு சுந்தரம் என் குழந்தை என்று சொன்னார். சுந்தரத்திற்கு திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்ததும் தேன்மொழி வருத்தப்பட்டாள். அதன் பிறகு லலிதாவிடம் உங்கள் அண்ணி எங்கே என்று கேட்டதற்கு அவள் நடந்ததை கூறி வருத்தப்பட, தேன்மொழியோ அதன் பிறகு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக இருந்தாள். அது மட்டும் இல்லாமல் சுந்தரத்தின் குழந்தையையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள். ஒரு நாள் லலிதா தேன்மொழியும் தனது அண்ணன் குழந்தையும் ஒன்றாக இருப்பதை பார்த்து, தேன்மொழியிடமே கேட்டு விடலாம் என்று என் அண்ணனை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டாள் லலிதா. உடனே தேன்மொழி, என்னால் குழந்தை பெற்றுக் கொள்ள இயலாது, பின்னர் எப்படி என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டாள். லலிதாவிடம் லலிதா எந்த பதிலும் கூறவில்லை. சரி, நம் அண்ணனிடம் கேட்டு பார்க்கலாம் என்று தன் அண்ணனிடம் வந்து, அண்ணா, நீங்கள் தேன்மொழியை திருமணம் செய்து கொள்கிறீர்களா? குழந்தைக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் தேன்மொழியை திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் குழந்தை தாய் இல்லாமல் இருப்பான் என்று கேட்டாள் லலிதா. சுந்தரத்திற்கு தன் கடந்த கால வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. ஏற்கனவே ஒருத்தி செய்த துரோகத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இன்னொரு பெண்ணை எவ்வாறு நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று லலிதாவிடம் கேட்டுவிட்டு கடைக்கு சென்றான். சுந்தரம் எப்படியாவது தனது அண்ணனையும் தேன்மொழியையும் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று லலிதா முடிவு செய்தாள். அதன்படி லலிதா குழந்தையை தேன்மொழியிடம் விடுவதை நிறுத்திவிட்டு முத்து வீட்டில் கொண்டு போய் குழந்தையை விட்டு வந்தாள். தேன்மொழிக்கு குழந்தையுடன் மிகுந்த நாட்கள் ஒன்றாக இருந்ததால் குழந்தையை பிரிந்து அவளால் இருக்க முடியவில்லை. தேன்மொழி லலிதாவிடம் வந்து குழந்தை எங்கே என்று கேட்டபொழுது எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். லலிதா உடனே, தேன்மொழி, நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், நீ ஏன் இவ்வாறு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். உடனே லலிதா, உனக்கு என்ன? என் அண்ணன் குழந்தையின் மேல் அக்கறை என்று கேட்க, தேன்மொழியோ, என்னால் அந்த குழந்தை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீ இப்படி 2 நாட்கள் என் கண்ணிலே காட்டாமல் இருக்கின்றாயே என்று அழுதாள். அதற்கு லலிதா, உனக்கு குழந்தை பிறக்காதே என்று நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? நீ என் அண்ணன் குழந்தையை உன் குழந்தையாக நினைத்ததினால் தானே இப்பொழுது 2 நாட்கள் கூட உன்னால் அவனை பிரிந்து இருக்க முடியவில்லை என்று லலிதா தேன்மொழிக்கு புரிய வைத்தாள். அப்பொழுதுதான் தேன்மொழி லலிதாவிடம் கூறினாள், எனக்கு உன் அண்ணனை மிகவும் பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, அதனால் தான் நான் மறுத்துவிட்டேன் என்று கூறினாள். தேன்மொழி இதை கேட்டதும் லலிதாவிற்கு ஒரே ஆனந்தம். நீ எதுவும் கவலைப்படாதே, என் அண்ணனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று கூறிவிட்டு மாலையில் குழந்தையை முத்து வீட்டிலிருந்து கூட்டி வருகிறேன்.
இப்பொழுது நீ போய் அம்மாவை கவனி என்று தேன்மொழியை அனுப்பி வைத்தாள். தேன்மொழியோ சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றார். மாலை அண்ணன் வந்தவுடன் குழந்தை எங்கே என்று கேட்டதற்கு அவன் தேன்மொழியுடன் இருக்கின்றான், நான் அழைத்தால் வரமாட்டேங்கிறான், நீயே போய் கூப்பிட்டு வாண்ணா என்று கூற சுந்தரம் தேன்மொழியின் வீட்டிற்கு சென்றார். தேன்மொழியிடம் குழந்தையை கேட்க தேன்மொழியும் குழந்தையை கொடுத்தாள். ஆனால் குழந்தையும் தேன்மொழியிடமிருந்து சுந்தரத்திடம் வர மறுத்தது. வலுக்கட்டாயமாக சுந்தரம் குழந்தையை வாங்கி வந்தார். வீட்டிற்கு வந்ததும் லலிதா அண்ணா, உன் குழந்தையை தேன்மொழியை விரும்புகிறது, தேன்மொழியை அது அம்மாவாக நினைத்து விட்டது, அதனால் நீ தேன்மொழியை திருமணம் செய்து கொள். அது மட்டுமல்ல, நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ தேன்மொழியை திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும், அப்பொழுதுதான் என்னால் இங்கிருந்து நிம்மதியாக புகுந்த வீட்டிற்கு செல்ல முடியும் என்று கூறினாள். சுந்தரம் 2-3 நாட்கள் யோசித்துக் கொண்டு 3வது நாள் திருமணத்திற்கு சம்மதித்தார். தேன்மொழியின் பெற்றோரிடம் பேசி சம்மதத்தை வாங்கினாள் லலிதா. பிறகு ஒரு மண்டபத்தில் நல்லபடியாக தேன்மொழிக்கும் சுந்தரத்திற்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு வந்த தேன்மொழியின் உறவினர்களின் ஒருவருக்கு லலிதாவின் குணமும் நடத்தையும் பிடித்ததால் அவரது மகனுக்கு லலிதாவை திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார். அதன்படி லலிதாவின் அண்ணனான சுந்தரத்திடம் லலிதாவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா என்று கேட்டார். சுந்தரமும் அவரின் மகனை பற்றி நன்றாக விசாரித்துவிட்டு பின்பு நல்லவர் என்று தெரிந்த பிறகு லலிதாவை அவரது மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சுந்தரத்திற்கோ எனது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது, தனது பழைய வாழ்க்கை ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது, நமக்கு இப்பொழுது நல்ல வாழ்க்கையும் தன் தங்கைக்கும் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தது என்று நினைத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். லலிதாவோ அவளது கணவன் கிஷோருடன் சென்னையில் வசித்து வந்தாள். திருமணமாகி 3 மாதங்களாகிய நிலையில் லலிதா அவை கிஷோர் எங்கும் அழைத்துச் செல்லவில்லை. அதனால் கிஷோருக்கும் லலிதாவை வெளியில் அழைத்துச் செல்ல ஆசை வந்ததால் ஒரு நாள் லலிதாவை அழைத்துக் கொண்டு சினிமா, கடற்கரை என்று சுற்றி கொண்டிருந்தார்கள். போகும்பொழுது வீட்டிற்கு பொருட்கள் வாங்க வேண்டும் என்று லலிதா கூற கிஷோரும் தனது வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு பெரிய மளிகை கடைக்குள் லலிதாவை அழைத்துச் சென்றார். லலிதாவும் லலிதாவின் கணவர் கிஷோரும் பொருட்களை வாங்கி கொண்டிருந்த பொழுது யதார்த்தமாக லலிதா திரும்பும் பொழுது தனது முன்னாள் அண்ணி அங்குள்ள பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைத்துக் கொண்டிருப்பதை கவனித்தாள். கல்யாணியும் லலிதாவை பார்த்தவுடன் லலிதா என்று ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டாள். ஆனால் லலிதாவிற்கோ கல்யாணியின் மேல் மிகுந்த கோபம். 3 மாத குழந்தையை விட்டுவிட்டு சென்றவள் என்று கோபத்தில் கல்யாணியை தள்ளிவிட்டு பலார் என்று ஒரு அறை விட்டாள். எப்படி என் முகத்தில் முழிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது என்று கேட்டுவிட்டு தன் கணவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். லலிதா, கொஞ்சம் நான் சொல்வதை கேள் என்று லலிதாவின் பின்னாடியே ஓடி சென்றாள். கிஷோரோ, அவர் என்ன சொல்றார் என்று கேட்போம் என்று மனைவியை பிடித்து நிறுத்தினார். பெருசா என்ன சொல்ல போறாங்க என்று லலிதா கேட்க கல்யாணியோ கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். அதன் பிறகு கல்யாணி பேச ஆரம்பித்தாள். லலிதா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. உன்னோட அண்ணனோட கஷ்டத்துல நான் பங்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு சினிமாவில் நடிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அங்க கோயிலில் பார்த்த ராஜா கிட்ட நான் உதவி கேட்டப்ப அவன் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம நீ உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போறப்ப எல்லாம் நான் அவனை வீட்டுக்கு வர சொல்லி புகைப்படங்களை எடுக்க சொல்லி டைரக்டர் கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தேன். டைரக்டர் பார்த்துட்டு என்ன ஹீரோயின் செலக்ட் பண்ணா மட்டும்தான் என்னால படத்துல நடிக்க முடியும்ன்றதுனால, அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி கோவிலுக்கு போனது கூட ராஜா வர சொல்லிதான். அங்க போய் நாங்க ஒரு டைரக்டரை பார்த்தோம். ஆனா யாருமே எங்களுக்கு ஒத்து வரல. ஒரு நாள் ராஜா போன் பண்ணி இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால நானும் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம்னு நினைச்சுதான் போனோம். ஆனா திடீர்னு ராஜா, நீ இன்றைக்கு இப்பவே வந்தாகணும், அப்படி நீ வந்தா மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நானும் கோயிலுக்கு போகாம ராஜாவோட புகைப்பட கடைக்கு போயிட்டேன். அவரும் என்ன கூட்டிட்டு தயாரிப்பாளர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு சில பேர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுனாங்க. நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன், என் புருஷனுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று அவங்க காலில் எல்லாம் விழுந்து கெஞ்சினேன். அவங்க, நீ இப்படி இருந்த சினிமாவில் எல்லாம் நடிக்க முடியாதுமா, நீ எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் சினிமா நடிக்க முடியும்னு சொன்னாங்க. நான் இதை ராஜா கிட்ட சொன்னப்ப ராஜா ரொம்பவே கோவப்பட்டாரு. உடனே ராஜா என்னோட தோழியை இப்படி தப்பா நடந்துக்க கூப்பிட்டீங்கன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போட்டாரு. அங்கே இருந்த தயாரிப்பாளர்களோட ஆட்கள் ராஜாவை அடிச்சதுனால அவனுக்கு நினைவு இல்லாமல் மயங்கி விழுந்துட்டான். அவனை மருத்துவமனைக்கு நான் தான் அழைச்சிட்டு போனேன். அங்க போனதுல 2-3 நாள் அவன் பெட்ல தங்கணும்னு சொன்னாங்க. ராஜாவுக்கு யாரும் இல்லை, அதனால நானே அங்க இருந்தேன். என்னோட கைபேசி எங்கேயோ தவற விட்டதுனால என்னால உங்களை தொடர்பு கொள்ள முடியல. 3 நாட்கள் கழித்து ஊருக்கு வந்தா நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு மதுரைக்கு வந்ததா சொன்னாங்க. நானும் மதுரைக்கு வந்து ரொம்ப தேடி பார்த்துட்டேன், நீங்க கிடைக்கவே இல்லை. அழுதுகிட்டே என்னோட தோழியிடம் நான் இதெல்லாம் சொன்னப்ப
அவ என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவளோட மளிகை கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து அவளோட வீட்டுல என்ன தங்க வச்சுக்கிட்டா என்று கூறி அழத் தொடங்கினான். கல்யாணி இப்படியே 2 வருஷங்கள் போகிவிட்டது. லலிதா என்று கூறிக்கொண்டே தன் குழந்தையை பற்றி விசாரித்தாள். உடனே லலிதாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அண்ணனை மன்னித்து விடுங்கள், நடந்தது என்னவென்று தெரியாமல் நான் அண்ணனுக்கு மறுமணம் செய்து வைத்து விட்டேன். உங்கள் குழந்தை இன்னொரு பெண்ணை அம்மாவாக நினைத்ததால் அந்த பெண்ணை நான் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன். உங்கள் குழந்தையும் நன்றாக இருக்கிறது, என் அண்ணனும் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறான் என்று சிறிது கண்ணீருடன் லலிதா கூறினார். உடனே கல்யாணிக்கு கண்களில் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது கண்ணீர். கல்யாணியோ தன் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் லலிதாவிடம் கேட்டாள். என் குழந்தையை ஒரே ஒரு முறை என்னிடம் காட்டிவிடு என்று லலிதாவிடம் கையெடுத்து கும்பிட்டு அழுது கொண்டு கேட்டாள். லலிதாவும் சரி அண்ணி, இன்னும் 2 நாட்களில் நானே உங்களை தேடி வருகின்றேன். நீங்கள் தங்கி இருக்கும் இடத்திற்கே வந்து உங்கள் குழந்தையை காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். 2 நாட்கள் கழித்து மதுரைக்கு வந்த கிஷோரும் லலிதாவும் தேன்மொழியுடனும் சுந்தரத்திடமும் குழந்தையை 3 நாட்கள் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், ஆசையாக உள்ளது என்று குழந்தையை வாங்கி கொண்டு சென்னைக்கு புறப்பட்டனர். தேன்மொழியும் சுந்தரமும் தனிமையில் இறக்க வேண்டும் என்பதால் குழந்தையை கொடுத்து விட்டார்கள். அண்ணனின் குழந்தையை தூக்கி கொண்டு தனது முன்னாள் அண்ணியை பார்க்க வந்தாள். கல்யாணியோ குழந்தை பார்த்தவுடன் கட்டி அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தான். ஆனால் அந்த குழந்தைக்கோ கல்யாணிதான் தனது அம்மா என்று தெரியாமல் சத்தமாக அழ ஆரம்பித்தான். 3 மாத குழந்தையை விட்டு சென்றாள். கல்யாணி இப்பொழுது 2.5 வயதாகி கல்யாணியை பார்த்தவுடன் அம்மா என்று புரியாமல் அழுது கொண்டே இருந்தான். குழந்தைக்கு தன்முகம் ஞாபகம் இல்லாததால் அவள் குழந்தையை லலிதாவிடம் கொடுத்துவிட்டு, லலிதா எனக்கு ஒரே ஒரு உதவி செய், மாதம் மட்டும் என் குழந்தையை என்னிடம் கொண்டு வந்து கொடு, நான் 2 நாட்கள் அவனுடன் இருக்கின்றேனே என்று கேட்டாள் கல்யாணி. பாவமாக லலிதாவும் சரி என்று ஒப்புக்கொண்டாள். லலிதாவும் 3 மாதங்களாக குழந்தையை இவ்வாறு தூக்கி கொண்டு வந்து கல்யாணியிடம் கொடுத்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு கிஷோருக்கு மதுரையில் பணிமாற்றம் செய்யப்பட்டு மதுரைக்கு கிஷோரும் லலிதாவும் வந்துவிட்டார்கள். கல்யாணியால் குழந்தையை பார்க்காமல் இருக்க முடியாது என்பதனால் லலிதாவிடம், கல்யாணி நானும் அங்கே வந்து விடுகிறேன் என்று கேட்க லலிதாவும் சற்று யோசித்து சரி அண்ணி என்று கூறி வரச் சொன்னாள். கிஷோர் லலிதா இருவரும் தங்கள் இருக்கும் வீட்டிற்கு அருகிலேயே கல்யாணிக்கு ஒரு வீடு எடுத்து தங்க வைத்தனர். தன் அண்ணனின் கண்களில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வீட்டில் அருகிலேயே கல்யாணிக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாள் லலிதா. அதன் பிறகு கல்யாணி குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் லலிதா, நாங்கள் மதுரைக்கு வந்து விட்டோம் அண்ணா, அதனால் குழந்தையை நாங்கள் எங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றோம், மாலையானதும் கொண்டு வந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டு சென்று விட்டாள். இவ்வாறு 3 மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் சுந்தரத்திடம் தேன்மொழி, லலிதாவுக்கு பிடிக்கும்னு வெண்பொங்கல் செய்திருக்கிறேன், சூடா சட்னியும் கூட இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க என்று கூற சுந்தரமும் லலிதா வீட்டிற்கு உணவை எடுத்து கொண்டு போனான். அங்கு சென்று சுந்தரம் லலிதா கிஷோருடன் கல்யாணி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியானான். உடனே லலிதாவிடம் வந்து, ஏன் இவளை இங்கு வைத்திருக்கிறாய் என்று சண்டை போட, அண்ணா சற்று இதை காது கொடுத்து கேள் என்று லலிதா நடந்ததை எல்லாவற்றையும் சுந்தரத்திடம் கூறினாள். சுந்தரமும் நடந்தது என்னவென்று தெரியாமல் 2வது திருமணம் செய்து கொண்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார். கல்யாணியும் சுந்தரத்தின் காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழத் தொடங்கினாள். என்னையும் மன்னித்து விடு, கல்யாணி என்ன நடந்தது என்று தெரியாமல் தவறான முடிவை எடுத்து நான் மறு திருமணம் செய்து விட்டேன் என்று சுந்தரமும் வருத்தப்பட்டார். அதற்கு கல்யாணி, நான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டேன், என்னால் நீங்கள் பட்ட கஷ்டமே போதும், எனக்கு நம் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் இருந்தது, அதனால் தான் நான் இங்கு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் குழந்தையை கட்டி அணைத்துக் கொண்டாள். சுந்தரம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பிறகு ஓரிரு நாட்களிலேயே சுந்தரமே லலிதாவிடம் குழந்தையை விட்டு வருகிறேன், தேன்மொழி என்று குழந்தையை அழைத்து கொண்டு தன் முன்னாள் மனைவியிடம் குழந்தையை விட்டுவிட்டு செல்வான். ஒரு நாள் லலிதாவை பார்க்க சென்ற சுந்தரம் லலிதா வீட்டில் இல்லாததை பார்த்து கல்யாணியிடம் கேட்டான். கல்யாணியோ, லலிதா கிஷோர் வேலை செய்யும் அலுவலகத்தில் மேனேஜர் திருமணம் என்பதால் அவர்கள் இன்று காலையில் சென்று விட்டார்கள், நாளை மறுநாள் தான் வருவார்கள் என்று கூறினார். அன்று சரியான மழை என்பதால் சுந்தரம் கல்யாணியின் வீட்டிற்குள் சென்றான். கல்யாணியோ, இருங்க, நான் உங்களுக்கு பிடிக்கும்னு முருங்கை சாம்பார் வைத்திருக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டு போங்கள் என்று கூப்பிட்டாள். சுந்தரம் தன் மனைவிதானே என்று எண்ணத்தில் அவளுடன் அமர்ந்து சாப்பிட்டான். மழையுடன் கூடி இடிய நெருந்து கொண்டிருந்த நிலையில் மின் விளக்கும் பட்டன நின்று போனது. பயத்தில் கல்யாணி கணவனை கட்டி அணைக்க அவர்களது பழைய வாழ்க்கை நினைவுக்கு வர சுந்தரமும் தன் மனைவியின் மீது இருந்த மோகத்தில் தன் முதல் மனைவியை கட்டி அணைத்துக் கொண்டான். அதன் பிறகு இருவரும் இவ்வாறே அடிக்கடி சேர்ந்து இருக்கவும் பார்த்து கொள்ளவும் இருந்து கொண்டிருந்தது. தேன்மொழிக்கு கணவர் மேல் கொஞ்சம் சந்தேகம் வர தேன்மொழி சுந்தரத்திடம் கேட்டாள், ஏன் இப்பொழுது எல்லாம் என்னிடம் சரியாக பேசாமல் சொல்கிறீர்கள்,
இரவில் என்னுடன் சரியாக இருப்பதில்லை. என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று கேட்க, சுந்தரம் வேலையில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று வேலையின் மேல் பழியை தூக்கி போட்டான். சரி, தன் கணவன் உழைப்பினால் களைப்பாக உள்ளார் என்றும் நினைத்துக் கொண்டாள். தேன்மொழி ஒரு நாள் சுந்தரம் தன் மனைவியிடம் தீபாவளி நெருங்குவதால் நிறைய ஆடைகளை வாங்க வேண்டும், அதனால் நான் வெளியூர் செல்கிறேன், நான் வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும் என்று தன் மனைவி தேன்மொழியிடம் கூறினான். தேன்மொழியும் அப்பாவித்தனமாக சரி என்று தலையாட்டிவிட்டு தன் குழந்தையை தூக்கி கொண்டு கணவனுக்கு வெளியூர் செல்வதற்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வைத்தார். சுந்தரம் வெளியூர் செல்ல தயாராகி தன் மனைவிடம் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். சுந்தரம் சென்ற சிறிது நேரத்திலேயே முத்துவும் சுந்தரத்தின் வீட்டிற்கு வந்தார். தேன்மொழியிடம் சுந்தரம் எங்கே? அம்மா, இப்பொழுதெல்லாம் சரியாக கடைக்கு வருவதே இல்லை என்று கேட்க, என்ன அண்ணா சொல்றீங்க? இப்ப எல்லாம் அவரு சரியா வீட்டிலையும் இருப்பதே இல்லையே. நான் கேட்டதற்கு அவர் கடையில் வேலை அதிகம் என்று தானே கூறினார் என்று சொன்னால், அது மட்டுமில்லாமல் தீபாவளி வருகிறது, ஆடைகள் நிறைய வேண்டும் என்றும் வெளியூர் செல்கிறேன் என்றும் வருவதற்கு 3 நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுதுதான் அண்ணா கிளம்பினார் என்று கூறினாள் தேன்மொழி. அதற்கு உடனே அதெல்லாம் ஒன்றுமில்லை, நாம் ஆடை உற்பத்தி செய்பவர்களிடம் தகவல் தெரிவித்தாலே அவர்களே நம் கடைக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவார், நாம் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா, உன்னிட்ட யார் அப்படி சொன்னது என்று கேட்டான். முத்து தேன்மொழிக்கு மனதில் ஏதோ தவறாகப்பட்டதில்லை, அண்ணா அவரு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அதுதான் உன்கிட்ட கேட்டேன் என்று சொல்லி வார்த்தையை மாற்றினாள் தேன்மொழி. 3 நாட்கள் கழித்து சுந்தரம் வீட்டிற்கு வந்த பொழுது, தேன்மொழி, நீங்கள் ஆடை வாங்க செல்லவில்லை, வேறு எங்கோ சென்றிருக்கிறீர்கள், எங்கே என்று கேட்டால், என்ன செய்வது என்று தெரியாமல் சுந்தரம் லலிதாவை பார்க்க சென்றேன் என்று சொன்னார். தேன்மொழி லலிதாவை பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன உங்களை போக வேண்டாம் என்று சொல்ல போகின்றேன், பிறகு ஏன் என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டு சென்றீர்கள் என்று பிடிவாதமாக கேட்டாள். வார்த்தை முற்றி சண்டையானது. சண்டையில் தேன்மொழியை அடிக்க கை ஓங்கினான் சுந்தரம். இதை பார்த்த குழந்தை ஆழத் தொடங்கியது. உடனே சுந்தரம் இல்ல, தேன்மொழி என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன், அவனுக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை, அதனால்தான் உன்னிடம் பொய் சொல்லிவிட்டு சென்றேன் என்று சுந்தரம் சொல்ல, தேன்மொழியும் அப்பாவியாக இதை என்னிடம் முன்னாடியே இப்படியே 6 மாதங்கள் சென்றது, ஆனால் சுந்தரம் வீட்டுக்கு வராமலும் தன் மனைவியிடம் சரியாக பேசாமலும் இருந்து கொண்டுதான் வந்து கொண்டிருந்தான். இதனால் தேன்மொழி லலிதாவிற்கு, உனது அண்ணன் என்னிடம் சரியாக பேசுவதில்லை, அவர் நடத்தையில் சந்தேகம் இருக்கிறது என்று அடிக்கடி அவளுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருவாள். அப்பொழுதெல்லாம் லலிதாவும் அவளது அண்ணன் இருக்கே ஆதரவாக பேசி தேன்மொழியை சமாளித்து விடுவாள். ஒரு நாள் தேன்மொழி ஆடைகள் எல்லாம் துவைப்பதற்காக எடுத்துச் சென்றாள். அப்பொழுது தன் கணவனின் சட்டையின் பாக்கெட்டில் உடைந்த கண்ணாடி துண்டுகளை பார்த்தாள். அதை பார்த்தவுடன், நாம் இவ்வாறு வளையல் அணியவில்லையே என்று யோசித்தாள். சரி, அவரிடமே கேட்கலாம் என்று கேட்டதற்கு, அவனும் அது கடையில் வேலை செய்யும் பெண்ணின் வளையல், அவள் வேலை செய்யும் பொழுது தவறுதலாக வளையலை உடைத்து விட்டாள், யார் காலிலாவது குத்திவிடும் என்று நான் தான் பாக்கெட்டில் எடுத்து போட்டேன், ஆனால் அதை அப்படியே மறந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். தேன்மொழியும் உண்மையும் என்று நம்பிவிட்டு விட்டாள். ஆனால் ஒரு நாள் சுந்தரம் வீட்டிற்கு இரவு நடுஜாமத்தில் வர தேன்மொழியும் கதவை திறந்தாள். அப்பொழுது சுந்தரத்தின் சட்டையில் குங்குமம் ஒட்டி இருப்பதை கண்டாள். இதை அவரிடம் கேட்டுவிடலாமா என்று யோசித்த பொழுது, இதற்கும் அவர் ஏதாவது பதில் வைத்திருப்பார் என்று நினைத்துக் கொண்டு அவனிடம் எதுவும் பேசாமல் சமைத்த சமையல் எல்லாம் எடுத்துக் கொடுத்தால் அவனும் நான் கடையில் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறிவிட்டான். சரி என்று தேன்மொழியும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு அவனிடம் வந்து அமர்ந்தாள். கணவனை சோதிப்பதற்காக கணவனுடன் நெருக்கமாக இருக்க முயற்சித்தாள். ஆனால் சுந்தரமும் தன் முன்னால் மனைவியின் மேல் உள்ள மோகத்தினால் 2வது மனைவியிடம் நெருக்கமாக இருப்பதை விரும்பாமல் நகர்ந்து சென்றான். இது எல்லாமே தேன்மொழிக்கு தவறாக பட மறுநாள் லலிதாவிடமே கூறிவிடலாம் என்று லலிதாவை பார்க்க சென்றாள். லலிதாவிடமும் கிஷோரிடமும் பேசிக் கொண்டிருந்த தேன்மொழிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி குமட்டலுடன் வாந்தி எடுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள். ஏனென்றால் சில நாட்கள் முன்புதான் தேன்மொழி கல்யாணியின் புகைப்படத்தை சுந்தரம் கல்யாணியின் திருமண புகைப்படத்தில் பார்த்திருப்பாள். அதனால் அவளுக்கோ எல்லாம் புரிந்தது. தன் கணவன் ஏன் தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று தேன்மொழிக்கு கோபம் தலைக்கு ஏற லலிதாவையும் கிஷோரையும் திட்ட ஆரம்பித்தாள். உடனே கல்யாணி ஓடி வந்தாள். அவர்களை எதுவும் சொல்லாதே, உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்கே வரமாட்டேன், நீயும் என் கணவரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே தேன்மொழி, இப்படி 9 மாசம் மாசமா வைத்து தள்ளிட்டு வந்து நிக்கிறியே, இதுதான் எங்க 2 பேருக்கு இடையில குறுக்க வரமாட்டேன்னு நீ சொல்றதா என்று கேட்டாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சுந்தரம் அங்கே பல பலகாரங்களும் பழங்களும் வாங்கி கொண்டு வந்தான். சுந்தரத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. தேன்மொழியை அங்கே பார்த்ததும், தேன்மொழி நீ எங்கே வந்தாய் என்று அதிர்ச்சியில் கேட்க,
ஏன் உங்கள் கொட்டமெல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று அதிர்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டாள். தேன்மொழி இல்லை, தேன்மொழி, நான் சொல்வதை கேள் என்று சுந்தரம் சொல்ல, எதையும் காதில் வாங்க தயாராக இல்லாத தேன்மொழி கல்யாணியை பார்த்து, உனக்கு கேவலமாக இல்லையா? இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டு மறுபடி வந்து இவர்கிட்ட தங்கியிருக்க என்று கேட்க, சுந்தரத்திற்கு கோபம் வந்து தேன்மொழியை பலார் என அறைந்தான். கல்யாணியும் தேன்மொழியின் காலில் விழுந்து, உண்மையிலேயே நான் உங்கள் இருவருக்கும் இடையில் வர நினைக்கவில்லை, சூழ்நிலை இவ்வாறு ஆகிவிட்டது என்று காலை பிடித்துக் கொண்டு அழுதாள் கல்யாணி. என்ன நடந்தது என்று தெரியாமல் பேசாதீர்கள் அண்ணி என்று லலிதாவும் நடந்ததை கூறினாள். லலிதா கூறியதை கேட்டு தேன்மொழிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனே தேன்மொழி சுந்தரம் கல்யாணியின் கையை ஒன்றாக இணைத்து, நீங்கள் இருவரும் உங்கள் குழந்தையோட சந்தோஷமாக இருங்கள், நான் விலகிச் செல்கிறேன் என்று திரும்பினாள். அப்பொழுது திடீரென கல்யாணிக்கு வயிற்று வலி வர கல்யாணியை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அனைவரும் அங்கு கல்யாணிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் கல்யாணியும் உயிர் பிழைக்க முடியாது என்று மருத்துவர் கூற, கல்யாணி தேன்மொழியிடம் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் என்று மருத்துவர் உள்ளே அழைத்து சென்றார். கல்யாணி தேன்மொழியின் கையை பிடித்து, நான் உனக்கு செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடு, என் குழந்தையை நீ நன்றாக பார்த்து கொண்டாய், இப்பொழுது பிறந்திருக்கும் இந்த குழந்தையும் நன்றாக பார்த்துக் கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் கணவன் உன் மேல் அதிக அன்பு வைத்துள்ளார், தயவு செய்து என் குழந்தைகளையும் அவரையும் நீ நன்றாக பார்த்துக்கொள். நான் அடிக்கடி சொன்னது, உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்கே வரமாட்டேன் என்று, அதற்கு காரணம் இதுதான் என்று கூறிவிட்டு இறந்து போனால் கல்யாணி தேன்மொழிக்கோ என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கல்யாணியின் கையை பிடித்துக் கொண்டு அழுது குடும்பமே அழுது கொண்டிருந்தேன். பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நடந்து முடிந்தது. தேன்மொழியோ குழந்தையே பிறக்காது என்று நினைத்து வருந்து கொண்டிருந்த எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்துவிட்டு நல்ல வாழ்க்கையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டீர்களே என்று கல்யாணியின் போட்டோவை பார்த்து வருந்து கொண்டிருந்தாள். நான் ஜென்மத்திலே பார்த்து விட்டேன், உங்கள் மூலமாக என்று கையெடுத்து கும்பிட்டால் கல்யாணியின் போட்டோவை பார்த்து